அத்தியாயம் 3. இருவரும் இது பற்றி சிறிது நேரம் வாக்குவாதம் நடத்தி கொண்டிருக்க எங்கும் கனகன என்று இருட்டிக் கொண்டிருந்தது. அப்போது குதிரைகள் வரும் சத்தம் மேற்கில் இருந்து கேட்டன. வல்லபா, சேவக தலைவன் சொன்னானே, அவனது படையாட்கள் பின்னால் வருகிறார்கள் என்று. இப்போது அவர்கள்தான் வருகிறார்கள் போலும் என்றான். இருவரும் பாகை தரித்து யாத்ரிகர்கள் போல் வழியோரமாக நின்றார்கள். சிறிது நேரத்தில் 20 பேர் அடங்கிய குதிரை வீரர் கூட்டம் அங்கே வந்தது. அந்த இரு யாத்ரிகர்களை பார்த்ததும் கூட்டம் சடக்கென்று நின்றது. கூட்டத்தலைவன் அவர்களை நோக்கி, யாத்ரிகர்களே, இந்த பாட்டை வழியாக ஒரு கூண்டு வண்டியும் 4 வீரர்களும் போவதை கண்டீர்களா என்று கேட்டான். உடனே தத்தன், கண்டோம். அவர்கள் வடகிழக்கே ஒரு காத தூரத்தில் இருக்கும் அம்பலபுரம் என்ற ஊரில் உள்ள சத்திரத்தில் இன்றிரவு தங்குகிறார்கள். உங்களை பார்த்தால் அங்கே வர சொன்னார்கள். நீங்கள் கிழக்கே போன பிறகு வடக்கே திரும்ப வேண்டும். கிளை வழி இருக்கிறது என்று கூறினான். நல்லது என்று கூறிய தலைவன் புறப்பட கூட்டமும் அவன் பின்னே புறப்பட்டது. அவர்கள் போன பிறகு தத்தன் வல்லபனை நோக்கி, வல்லபா, முதலில் தீமைக்கு ஒரு தடங்கல் போட்டுவிட்டோம். படையாட்களை தவறான வழியில் திருப்பிவிட்டோம் என்று கூறினான். இரவு ஆகி கருகரு என்ற முதல் யாமத்து முடிவில் ஓடுமானூர் சத்திரத்தை வல்லபனும் தத்தனும் அணுகினார்கள். ஊரின் தெரு நிசப்தமாயிருந்தது. விளக்குகளே இல்லை. தூரத்து மூலையில் கோவில் இடிபாடுகளோடு வெறும் கூடாக காட்சியளித்தது. வீதியில் எந்தவித சத்தமோ அரவமோ சந்தடியோ இல்லை. சத்திரத்தை அடைந்தபோது மௌனத்தில் மூழ்கியிருந்தது. அதை கண்ட தத்தனுக்கு மனதில் பல சந்தேகங்கள் ஏற்பட்டன. சத்திரத்தின் முன் கதவை கவனமாக திறந்தபோது நடுக்கூடத்தில் ஒரு குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுற்றி வர பொன்னிறமாய் வெளிச்சம் விழுந்து கொண்டிருந்தது. இருவரும் வெகு எச்சரிக்கையுடன் உள்ளே போனார்கள். சத்திரம் பெரிய சமுத்திரம் ஆதலால் பெரிய கூடமாயிருந்தது. அதன் நடுவில் நின்று ஐயா என்று விழித்து கொண்டு இருவரும் சுற்றி வர பார்த்தார்கள். வல்லபனின் கண்கள் சுழன்று வந்தபோது ஒரு சாளரத்தில் வந்ததும் நின்றுவிட்டன. அங்கே கூண்டு வண்டியில் பார்த்த அந்த இளம் பெண் அவனை தன் கரிய விழிகளால் பார்த்து கொண்டிருந்தாள். வல்லபன் ஒரு கணம் திடுக்கிட்ட போது சாளர துணிகளை மற்றொரு பெண்ணின் கை விருட்டென்று இழுத்து மூடுவது தெரிந்தது. அடுத்த கணத்தில் அந்த உள் அறைக்குள் இருந்து ஒரு பாடல் கேட்டது. அந்த பாடலை அந்த பெண்தான் பாடிக்கொண்டிருந்தாள். ஓடுமானூர் சத்திரத்தின் விசாலமான கூடத்தில் இரவின் முன் யாம வேளையில் அந்த பெண்ணின் பாடல் தீங்கனியாய் எழத் தொடங்கியது. நட்டராக பண்ணில் எழுந்த பாடல் நம்மாழ்வாரின் பாடல்தான். தூதுரைத்தல் செப்புமின்கள் தூமொழிவாய் வண்டினங்கால் போதிரைத்து மதுநுகரும் பொழின்மூழி களத்துறையும் மாதரை தம் மார்பகத்தே வைத்தார்க்கு என் வாய் மாற்றம் தூதுரைத்தல் செப்புதிரேல் சுடர்